உறவுகளுக்கு வணக்கம். இன்று சின்ன உழைப்பு கிராமத்தில் 7வது நாளாக தொடர் போராட்டம், விமான நிலைய விவகாரத்தை எதிர்த்து 7வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக எந்த ஊரிலும் காண கிடைக்காத வகையில் மல்லத்திகள், குறிப்பாக பெண்கள் அதிகமான அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது பரமக்குடியிலிருந்து அகில பாரத வீரமங்கை வடிமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் செயலாளர் மரியாதைக்குரிய செல்வராணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம்மா. வணக்கம். பரமக்குடியில இருந்து இப்ப இங்க வந்திருக்கீங்க, என்ன நோக்கம், என்ன காரணம் அம்மா இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம்? பரமக்குடியில இருந்து இப்ப நான் வந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இந்த போராட்டத்தை, அதாவது 7 நாட்களாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நான் கலந்துக்கிறோம்ன்ற ஆசையில் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு மேல இந்த அதாவது முதல் முறையா இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு காரணமாக இருந்த நம்ம தேவேந்திர குல மக்கள் தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்திருக்காங்க. சின்ன உடைப்பு கிராமத்துல இடம் கொடுத்திருக்காங்க. குறுகிய காலத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அந்த விமான நிலையத்தை நாங்க விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வீடுகளை காலி செய்யும்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு, இவ்வளவு பெரிய மகளிர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே இவ்வளவு உணர்வோடு இந்த இடத்துல நம்ம போராடி நிக்கிறோம்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதே போல எல்லா கிராமத்துல இருந்தோம், நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா கிராமம் எல்லா மாவட்டத்துல இருந்தோம், எல்லா பெண்களும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நம்ம அந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம போராடி அதாவது போராடி நம்ம ஒரு நீதியை கேட்க வேண்டும், நீதி கேட்க வேண்டும். அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நாங்க காலி செஞ்சாம எங்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எந்த தவறுமே கிடையாது. மாற்றிடம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அரசு மாற்று இடத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயத்தை கொடுத்துட்டு அவ போறதா நல்லது. ஆனால் இந்த நியாயம் கிடைக்கும் வரை உலகமெங்கும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து தேவேந்திர குல மக்களையும் திரட்டி ஒரு போராட்டம் நடத்துவதற்கு நாங்க தயாராக இருக்கின்றோம். அதனால அரசு என்ன செய்ய வேண்டுமென்றால், அரசு சாதாரண இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணி பிழைக்கக்கூடியவங்க, விவசாயம் பண்ணி விவசாயத்துல வர்ற வருமானத்தை வச்சு பிழைக்கக்கூடிய மனிதர்கள். இதுல இந்த இடத்தையும் பறிச்சுக்கிட்டா அது நல்ல காரியம் அல்ல. அதனால இது இந்த சின்ன உடைப்பு இந்த மகளிர்கள் அதாவது வீர மல்லத்தி, அதாவது நம்ம பூமிரி என்ற தலைமையில் இன்னைக்கு 5000 பேருக்கு மேல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் எல்லா கிராமத்துல இருந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை, எத்தனை நாளும் நியாயம் கிடைக்கும் வரை நம்ம போராட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இங்க வந்திருக்கேன். அதாவது இந்த அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம தேவேந்திர குல மக்களை மட்டும் எப்பவுமே ஒன் பார்வையில், அதாவது ஒன் கண் பார்வையிலே பார்க்கின்றது. அது எப்பவுமே நம்ம மக்கள் அதை உணரணும். ஃபர்ஸ்ட் உணரணும். ஏன் நம்மளை மட்டும் ஏன் ஒதுக்கி பார்க்கிறாங்க இந்த அரசாங்கம்? ஏன் ஒதுக்குறாங்க? என்ன காரணம்? என்ன ஏன் எத்தனையோ இடங்கள் இருக்கு, எவ்வளவோ இடங்கள் இருக்கு, அதை போய் கேட்கலாம்ல. நம்ம ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டோம், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக அவங்க நம்மளுக்கு செய்ய கொடுக்கணும்ல. அதை கொடுக்காம நீங்க ஏமாற்றுறது, மோசடி பண்றது, நாங்க இவ்வளவு ரூபாய் தர்றோம் அவ்வளவு ரூபாய் தர்றோம் நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் மொழியாக பேசி மக்களை ஏமாத்துறீங்க. அப்படி ஏமாற்றக்கூடாது. ஏன்னு கேட்டா, சாதாரணமான ஒரு மனிதன் குடியால குடித்து கொண்டு ஒருத்தனை இறக்குறான், அவனுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்? அந்த குடியால எத்தனை குடும்பம் கெட்டு போகுன்றது அவருக்கு உணரவே இல்லை.
உணரல, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தேவை சுய சுய அதாவது என்ன சொல்றது, சுய இது சுய விளம்பரம். இந்த விளம்பரத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆளாக கூடாது. ஏனென்றால் நம்ம மது குடிச்சு பல குடும்பங்கள் சீரழிந்து போய் நின்றுக்கிறது. மதுக்கடையை மூட வேண்டும், மதுக்கடையை மூட வேண்டும். நம்ம இளைஞர்கள் இந்த மதுவை குடிச்சதுனால பல குடும்பங்கள் சீரழிந்து நிற்குது. நம்ம எந்த காரியத்தையும் மது குடினால எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. நம்ம ஒரு உணர்வோடு நின்று, உணர்வோடு நம்ம எல்லா விஷயத்திலுமே உணர்வோட மனப்பூர்வமா நம்ம நின்று செஞ்சாதான் இது சாத்தியமாகும். அதனால இந்த அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கணும்னு சொன்னால் நம்ம இளைஞர்கள் அனைவரும் குடி போதைக்கு அடிமையாக கூடாது. அப்படி இருந்தால்தான் நம்ம எதையும் நம்ம சாதிக்க முடியும். இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னமோ நடக்குது. ஆனா அது வெறும் அதாவது ஓட்டுக்காக மட்டும்தான் இறங்கி வர்றாங்க. நம்மள்ட்ட ஓட்டுக்காக மட்டும்தான் நம்ம மக்களை அடிபணிந்து எனக்கு ஓட்டு போடுங்க அந்த டயத்துல மட்டும்தான் வராங்க. இப்படியாப்பட்ட விஷயத்துல யாராவது வர்றாங்களா? மாநிலத்தில இருந்து வர்றாங்களா? இல்ல மாவட்டத்துல இருந்து மாநிலத்து தலைவர் வராரா? இல்ல நம்ம முதலமைச்சர் வராரா? இதுல பிரச்சனைகள் 7 நாளா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இது வரைக்கும் எந்த முயற்சியும் கிடையாது. இல்ல அதனால நீங்க வருங்காலத்துல நீங்க எல்லாரும் ஒரு உணர்வோடு, அதாவது ஒரு உணர்வோடு நம்ம இனம் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். இல்லை என்றால் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் நம்ம இன்னைக்கு பட்டியலிருந்து வெளியேற்றம் சொல்லி பட்டியலிருந்து வெளியேற்றத்துக்கு கொண்டு பல முறை நம்ம பல சொல்லிட்டோம். ஆனா அது யாருமே காது சரி காதல யாருமே வாங்குறதே கிடையாது. ஏன்? நம்ம மக்கள் சரியில்லை, நம்ம மக்களிடம் ஒற்றுமை இல்லை. நம்ம மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் இப்படிலாம் நடக்குது. அதனால தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குமாறும், இந்த நல்ல தீர்ப்பு வழங்கி அவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நீங்க ஒரு முழு உரிமை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்படி எடுக்காவிட்டால் நாங்கள் போராட்டம் இந்த நியாயம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.